மக்களே, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் ஜோர்னு மழை பெய்யுது. அப்படியே ஜோர்னு பேசலான்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இப்போ ஆர்ஜே மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். சரி, ரைட் விடுங்க. பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கொண்டு வந்திருக்க கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேமு. ஸோ பார்க்கவே ரொம்பவும் நல்லா இருக்குது. கிளாரிட்டி கிராஃபிக்ஸ் செம்மையாக இருக்குங்க. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, 0 மினிட்ஸில் பேட்டில் ஸ்டார்ட் ஆயிரும்னு இருக்காங்க. ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம உள்ளே வந்தாச்சு. ஸோ இதுதான் நம்ம கேரக்டர். ஃபஸ்ட் பர்சன்லேயே தான் மூவ் ஆக போகுது. இந்த கேமை பற்றி சிம்பிளாக ஒரு வரியில் சொல்லணும்னா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கன்று கொடுத்துருவாங்க. கன்று நம்ம இஷ்டத்துக்கு எடுத்துக்கலாம். ஸோ அவங்கள அடிச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ வராங்களா? ஸோ இது மாதிரி தான் கிட்ட இருந்தேன்னா அடிக்கலாம். ஸோ ஒரு ஓகே, உங்களுக்கு இதை வச்சு சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம இது இருக்குல்ல, ஃப்ரீ ஃபயரில் நம்மளுக்கு இது கொடுப்பாங்க தெரியுமா, நம்மளே கிளாஸ் ஸ்குவாடு. ஸோ அதை மாதிரி தான் இதுலேயும் வந்து ஒரு இடம் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த இடத்துக்குள்ள நம்ம வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வச்சு தான் நம்ம ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அவங்கள எனிமிஸ் நம்ம சைடு ஒரு 4 பேர், அவங்க சைட்லேருந்து ஒரு 4 பேர் வருவாங்க. ஸோ நம்ம சைட்லேருந்து புஷ் பண்ணால் அவங்க சைட்லேருந்து புஷ் பண்ணுவாங்க. யார் வந்து அதிகமாக மேலே பாருங்களேன். இப்போ அவங்க 3 தான் அடிச்சிருக்காங்க. இவன் பாருங்க, இவன் நான் அடிக்கிறேன். அடித்தோடனே எனக்கு 6 வந்துருச்சு. 5லேருந்து 6 வந்துருச்சு. ஸோ யார் வந்து அதிகமான ஸ்கோர் வச்சுருவாங்க அவங்கள வின்னு. ஸோ நம்ம வந்து பேசிக்கான லெவல் இப்போ தானே கொஞ்சம் இன்ஸ்டால் பண்ணி வந்திருக்கோம். ஸோ அதனால் நம்ம ஈஸியாக அடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. போக போக ரொம்ப டஃப்பு, கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ ஃப்ரீ ஃபயரே ஒரு நியூவாக லாகின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன நடக்கும்? ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் சொல்லக்கூடாது, ஓகே, அதுதான் ஃபேக்ட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து பாட் மாதிரி வந்து வருவாங்க. ஸோ அது கம்ப்யூட்டர்ஸோட சில நேரத்தில் கம்ப்யூட்டர் கூட விளையாடும். ஸோ அதை மாதிரி தான் நம்மள இதுவும். இது என்ன ரீலோட் பண்ணுறோம் 1 மணி நேரமாவது. சோனமுத்தா போச்சா, அவ்வளோ உள்ளே வந்துட்டாங்க. அடி போச்சா, செத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். செத்துட்டோம் அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க. போங்க. சரி, நான் ரீலோட் இப்போ ஆயிரும்னு பார்த்தா ஆக்சுவலி இந்த இது வந்து ரொம்ப லேட் ஆகும் இந்த கன்று. ஸோ மழை சவுண்டு உங்களுக்கு ரொம்ப கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னா நாய்ஸ் கேட்சுன்னா நினச்சிக்கிறேன் நம்மளே. ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ இதை பற்றியும் பேசிட்டு இருந்தோம், மறந்துவிட்டேன். நான் வந்துருச்சு. ஃப்ரீ ஃபயரில் வந்து இந்த பாட்ஸ் இந்த மாதிரிலாம் வரும்ல, ஸ்டார்டிங் இன்சிடென்ட்டில் வந்து அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நாள் விளையாடாமல் கொஞ்சம் வந்தாலும் அதை மாதிரி தான் வரும். ஸோ அதை மாதிரி தான் இதுலேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் பிகினர்ஸ் மாதிரி அவங்க ஆப்போசிட்டில் வரவங்களும் இருப்பாங்க. பட் நீங்கள் அப்போ அவங்கள அடிக்கும்போது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து ஈஸியாக, அதாவது வந்து லெவல் போக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் லெவல்ன்றது கிடையாது, நம்மளுக்கு வந்து போக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரீ ஃபயர் மாதிரி தான், ஜாலியாக விளாண்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா நம்மள? ஸோ வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஓகே, இந்த கேமுக்கான எக்ஸ்பிளனேஷனு ஒரு 3 நிமிஷம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்கள்கிட்ட சொல்லி முடிச்சிருப்பேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக பார்த்திங்களா, எல்லோரும் கும்பலாக அடிக்க வச்சா கீழே இறங்குவோம். நம்ம டீம்மேட்ஸ் வருவாங்க, புஷ் பண்ணுவாங்க. ஓகே, உள்ளே ஏற ஆரம்பிச்சிட்டான். 2 பேர் ஏற ஆரம்பிச்சிட்டான். ரீலோட் ஆகிட்டு இருக்கு. போடு, சுற்றுறான். ஹெட்ஷாட்டு. இங்கே ஒருத்தனை போடு. 2 பேர் போனா போட்டு. ஸோ ஓகே, இங்கே ஒருத்தன் உள்ளே வராங்க, டீம்ஸ் வராங்க. நம்ம வந்து என்னென்னா ஸ்டார்டிங்கில் உங்கள்கிட்ட கேட்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எப்படி வச்சுருக்கீங்க, ஆட்டோமேட்டிக்காக ஷூட் பண்ணிட்டோமா இல்லை நீங்கள் மேனுவலாக ஷூட் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. நான் வந்து மேனுவல் தான் சூஸ் பண்ணேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஒரு ஹாரர் ஃபீல் கொடுக்கும். ஸோ அதனால நான் வந்து அதை சூஸ் பண்ணேன். எனக்கு வந்து ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த கேம் வந்து எப்படி இருக்குன்றது கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது வந்து பார்ட் 1 நம்ம போடுவோம். ஓகேவா? ஓகே, நம்மளே ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 26 இதுவே போதும் தான். நம்ம அப்படியே டயத்தை மட்டும் நீ எப்போ பின்னாடி போகிறேன், இவன் எப்போங்க பின்னாடி எனக்கு தெரியல. இவன் எப்போ பின்னாடி வந்தானே, இவன் பாட்டு பின்னாடி இருந்துட்டு ஆய் அப்படின்ற மாதிரி வணக்கம் நம்ம பிள்ளை அப்படின்ட்டு நிற்கிறான் பின்னாடி நின்றுட்டு. எனக்கு தெரியல அவன் எப்போ ஐயோ என்ன இது, நான் கூட ஏதோ ஸ்மோக்கு தான் வரும்போது வெடிச்சிருச்சா. ஐயோ ஹெல்த் வேறு இல்லையா, ஹெல்த் வேறு நம்ம அங்கிட்டு இருக்கா. ஓகே ஹெல்த்து பார்த்துட்டேன். ஆட்டோமேட்டிக்காக இருக்காது. ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, 2 பார்த்தீங்களா இப்போ என்னாச்சுன்னு. இன்னொருத்தையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மாட்டிக்கிட்டான். போடு. நம்மளுக்கு வந்து இந்த இடம் கரெக்டாக இருக்குது, லாக் ஆகிடுச்சு. எவனாலும் டக்குன்னு அடிக்கலாம். நம்ம கன்னில் வந்து ரீலோடில் வந்து இருக்கணும், அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனை தான். ஸோ ஓகே, இங்கே இன்னொருத்தன் செத்துட்டான். லெவல் 2 நானே இப்போ இங்கே பாருங்கள், லெவல் 1 இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நான் இப்போ தான் லெவல் 2 வரேன். பாருங்கள், லெவல் 2னா நம்மளோட ப்ரொஃபைலில் நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கோம்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த ஃப்ரீ ஃபயர்லாம் இருக்கும்ல, அது மாதிரி தான். ஏன்டா அவனா ஃப்ரீ ஃபயர்ன்றனா. ஸோ ஓகே, உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் நிறைய பேர் விளையாடுறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த கேம்ஸ்க்கு வந்து நான் சொன்னேன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் ஃப்ரீ ஃபயர்னு சொல்கிறேன். ஓகேவா நம்மளே?
ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ரீலோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து லைவில் சொன்னேன்னா வேர்ல்டு வார் ஹீரோஸ்னு சொல்லி இருக்குது. ஹீரோ என்னோ ஒன்று. ஸோ ஓகேவா ஓகே மேலே ஏதோ ஒன்று கொடுக்க சொல்கிறாங்க. நான் இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிடுறேன், இல்லைன்ட்டு ரொம்ப நேரம் ஆகும். இந்த தாட்டியை வந்திருக்க பிளேஸு வேறு, ஆள் வேறு, எல்லாமே வேறு. ஸோ வேறு லெவலில் இருக்கும் இந்த இடம். ஸோ நான் வந்து இந்த இதை வந்து ஆனால் கண்டினியூ தான், வீடியோலாம் வந்து மாறல. ஸோ கண்டினியூ வீடியோஸ் தான். ஸோ நீங்கள் பாருங்கள் ஓகேவா. கொஞ்சம் இந்த இடம் வந்து அதோட ரொம்ப பெருசாக ரொம்ப பெருசாக இருக்குது, பார்க்குறக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்குது. ஸோ அவங்க ஏரியாக்குள்ளே ஒரு 4 பேர் வந்திருக்கோம், நாங்கள் 4 பேர். ஸோ ஓகே வேறு லெவலில் இவங்களும் செத்து வருவாங்க. இவன் வந்து இது போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் கார்டு. ஸோ அதனால தான் டக்குன்னு சாகலை. ஓகே அவனோட கார்டை உடைக்க நிற்பேன். ஸோ அந்த ஒயிட் கலரில் இருக்கல அது கார்டு மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்கள அடித்தோடனே எழுத்து டேரெக்டாக குறைய மாட்டேங்குது, அந்த கார்டு தான் வந்து போகுது. அந்த ஒயிட் கலர் தான் டேமேஜ் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அவங்களோட பிளட்ஸ் வந்து இறங்குற மாதிரி காட்டுது. ஸோ அதான் பார்க்குறேன். ஓகே சில கேம்ஸில் வந்து நம்ம வந்து வன்முறையாக பேசக்கூடாது, பிளட்டுன்னு சொன்னாலே டக்குன்னு இது வந்துடும். ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நம்மளே ஓகேவா பேசுகிறதுக்கு. மேலே பாருங்கள் கில் 3 ஓகே அவங்க நம்ம டீம்மேட்ஸை பாருங்களேன் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளே. நம்ம பாட்டுக்கு நின்றுட்டுருவோம், தெரில எனக்கு. நான் பாட்டு எதுக்கு நின்றுன்னு தெரில. இங்கேருந்து சரி ஓகே கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஏதோ ஸ்னைப்பர் வச்சுருக்கேன், MT50 கையில் வச்சுட்டு ஸ்னைப்பர் மாதிரி நின்றுட்டேன். ஸோ பாருங்களேன் கன்னில் 0 ஐயோ போச்சியா ஏங்க. ஓகே ஷார்ட் கன்னு ஏன்னா கிட்ட வந்தானா ஷார்ட் கன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 புல்லட் தான் இருக்குது. ஓகே இனிமேல் இந்த சைடு போன மாதிரி தெரியுதா, போடு போச்சா போயிட்டான். ஓகே போச்சான்னு கேட்குறேன், அவன்கிட்ட வந்தால் போயிட்டான். அச்சா சார் டிகே சார் அப்படின்ற மாதிரி. ஓகே இதுதான் எடுக்கணும். இடையே புல்லட் இருக்குது. ஓகே புல்லட் இல்லை நினச்சேன், புல்லட் இருக்குது நண்பா. தேவையில்லாமல் புல்லட்டை வேஸ்ட் பண்ணிட்டேன். இங்கே ஒருத்தர் 2 பேர் வராங்க, 1 2 போ வீட்டுக்கு போ. வீட்டில் சொல்லிட்டு வந்தியா முதல்ல, நீ போயிட்டு வாடா வீட்டுக்கு, கட்டா பப்பாய் நண்பா அப்படின்ற மாதிரி போயிட்டேன். ஸோ இது வந்து ஏதோ வேன் போல், அதனால் டாக்டர் பின்னாடி இருந்தவனை அடிக்கிறாங்க. எவன்டா வேன் முன்னாடி வந்துடுறா, பின்னாடி வந்து அடிக்கிறாங்க. இங்கே பாருங்களா என் கன்லேயே வந்து புல்லட்ஸ் இருக்குது. நான் இப்போ தான் நோட் பண்ணுறேன். போ வீட்டுக்கு போ. பின்னாடி வந்து அடிக்கிறாங்க, சுத்த விட்டாங்க நம்மளே. ஓகே நான் உள்ள ஏரியலாம், அவங்க ஏரியாக்குள்ளே ஏரியலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் புல்லட்ஸ்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ ஓகே 16 2 மினிட்ஸ் தான் இருக்குது டைமு. அதுக்குள்ளே நம்ம வந்து நல்லாவே அடிக்கலாம். ஸோ ஆட் வேறு வருதா டெலிகிராம்லேருந்து. ரைட் நண்பா இது என்னது ஓகே நான் 7 பேர் ரைட்டு 1v2 1v4 பண்ணிகிட்ருக்கோம் நம்ம இந்த இடத்துல நின்றுட்டு. நம்ம டீமில் ஏறிட்டான் போலங்க உள்ள. ஓகே சேர்த்துட்டான் நம்ம டீமால். ஸோ இவங்க கிட்ட போயிடுவாங்க, பார்த்துக்கலாமே என்ன தான் நடக்கட்டுமே அப்படின்ட்டு உள்ளே ஏற வேண்டியதான். இப்போ இருட்டில் நீ அப்படின்ட்டு பின்னாடி வந்துட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு வேற ஏதோ வழி வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். அவனா பின்னாடி இருந்து வராங்க. நான் எவ்வளோ நேரம் கழிச்சு சாப்பிட்றோன்னு பார்த்தீங்களா. ஓகே நம்மளுக்கு வந்து டேங்கர் கிடச்சிருச்சு. ஸோ அந்த டேங்கர் எப்படி வெளியில் கொண்டு போய் போகிறேன்னு தெரில. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த கேம் வர புதுசு பார்த்தீங்களா. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த கேம் விளையாடவும் தெரியாது. ஸோ கண்ட்ரோல் இருக்காது. ஓகே ஈஸி ரொம்ப ஈஸியாகவே இருக்குது நண்பா வெளியில் கொண்டு போகிறது. ஓகே 30 கிலோ எடுத்தோன்னே அதுவே வெளியில் வந்துடும். யார் ஃபஸ்ட்டு அந்த கொடுத்துருக்க டயத்துக்குள்ளே 30 கிலோ எடுக்கிறான், அதான் விஷயம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே இடிச்சுக்குதுங்க. ஆனால் இதை கொண்டு போயிடலாம் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கேம் நம்ம வந்து லேண்ட் இருக்கோம், இதோட நிறைய கேம்ஸ்லாம். ஸோ அதனால் அந்த இதெல்லாம் லேண்டனால நான் சொல்கிறேன். இதில் வந்து நம்ம வெளியில் கொண்டு போயிடலாம் நினைக்கிறேன். கரெக்டாக கொண்டு போ. எவனா வரையா போ, நீயும் போ வீட்டுக்கு போ. நம்ம ஒன்று நீங்கள் நோட் பண்ணிங்களா, நான் இப்போ வந்து அந்த ராக்கெட் லான்ச்சர் யூஸ் பண்ணுறேன். அப்போனா நம்மளோட டீமாலும் செத்துருக்கணும், பட் நம்ம டீமாக சாவலை. ஓகே இன்னும் 4 கில் எடுத்தால் நம்ம வின் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. கரெக்டாக சொல்ல போனோன்னா 1 நிமிஷம் 5 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து கணக்கு வராது, 1 நிமிஷம் தான் கணக்கு வரும். எங்கேயோ இருந்து வராங்க போல். வேறு நம்ம வெளியில் போய் ட்ரை பண்ணுவோம். கொஞ்சமாக வெளியில் எடுத்து சீன் போட வேணாமா, ஏன்னா டக்குன்னு முடிய வேறு போதா 1 நிமிஷத்துக்குள்ளே. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அந்த கொஞ்சம் வெளியில் வந்துடும். ஓகே மாட்டினாங்க. ஐயோ டே சின்ராஸு டைம் வேறு இல்லைடா, வந்து செத்துட்டாங்க. 30 கில்லு அவ்வளோ சொன்னா டைம்லாம் கணக்கு கிடையாது. 30 கில்லு யார் ஃபஸ்ட் அந்த டயத்துக்குள்ளே எடுக்கிறா தான். அது மாதிரி டைம் முடிகிறக்குள்ளாட்டியும் யார் லீடில் இருக்காங்களோ அதை வச்சு வருது, அப்படின்னா இப்படியும் வருது. ஸோ ஓகே அவ்வளோதான் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபேமிலி யூடியூபர் டாடா பாய் வச்சு பார்ட் 2 போடலாமா நம்ம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நம்மளே. ஸோ ஓகே லாபிக்கு டேரெக்டாக போயிடலாம் நினைக்கிறதுலேருந்து. ஓகே நண்பா லோடிங் ஆகுதா. ஓகே இதாங்க என்னோடய ஐடி இன்டர்ஃபேஸ். இது எல்லாமே லாபி எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஸோ லெவலில் நம்ம வந்து பிரான்ஸ் 3ல் இருக்கோம். நம்ம கூடிய சீக்கிரத்தில் வந்துடுவோம்.
பார்ப்போம். ஸோ அது வந்து நான் கன்னியூ வீடியோவாக தான் இருக்கும். நான் எப்போ வந்து ப்ளே பண்ணாலும் உங்களுக்கு வந்து கன்னியூ வீடியோஸ் வந்துடும். ஓகேவா நண்பா. ஸோ ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலி டாடா பை பை.